வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டம்ளரில் நான் 2 டம்ளர் அளவு பருப்பு எடுத்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 5-6 பல் பூண்டு தொளிச்சு சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேகிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரில் 4 விசில் விடுங்க. விசில் வர வரைக்கும் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே 2 முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 7-8 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2-3 கொத்து எடுத்திருக்கேன், அதில் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறியை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி இருக்குங்க. இந்த பருப்பை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். நம்ம வதக்கி விட்ட காய்கறி எல்லாம் புளி தண்ணியிலேயே இந்த மாதிரி கொதிக்கட்டும். அதில் பருப்பு சேர்த்துக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் மல்லித்தழை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.